அரண்மனை முற்றத்தில் ஹனுமான் கட்டப்பட்டிருந்தான். கைகள் பாசத்தால், கால்கள் இரும்புச் சங்கிலியால். ஆனால் அவனது முகத்தில் பயமில்லை. ராவணன் அரியணையில் உயர்ந்து அமர்ந்தான். பார் வானரா, ராமனின் தூதன் இன்று லங்கையின் விளையாட்டு. அரக்கர்கள் முன்னே வந்தனர். ஒருவன் கயிறு, மற்றொருவன் துணி, மூன்றாம் அவன் எண்ணெய். வாளில் ஒரு சுற்று, மற்றொரு சுற்று. மீண்டும் முடிவில்லாமல். அரண்மனை முழுவதும் சிரிப்பு. எரியட்டும், பார்ப்போம். அவன் ராமன் இப்போது என்ன செய்வான்? ஹனுமான் கண்களை மூடினான். ராமா, இது அவமானம் அல்ல, இது உன் புகழின் ஆரம்பம். அவன் மூச்சு அமைதியானது. ஒரு அரக்கன் தீப்பந்தத்தை வாளில் வைத்தான். சுடு! ஆனால் அவன் முகம் சுளிக்கவில்லை. அரக்கர்கள் திடுக்கிட்டனர். எரியவில்லையே. அதே நொடி ஹனுமான் சிரித்தான். அது சாதாரண தீ அல்ல, அது சீதையின் புனிதம், ராமநாமத்தின் ஆணை. தீ வாளில் நின்றது, ஆனால் ஹனுமானை தொடவில்லை. ஒரே குதிப்பு. சங்கிலிகள் சிதறின, பாசங்கள் உடைந்தன. ஹனுமான் ஒரு கோபுரம் மீது பாய்ந்தான். அங்கிருந்து லங்கை எரிய ஆரம்பித்தது. ஒரு கூரை, ஒரு மாளிகை, ஒரு சந்தை. தீ வானை தொடுந்தது. அரக்கர்கள் ஓடினர், குழந்தைகள் அழுதனர், ஆயுதங்கள் விழுந்தன. லங்கை புகையாய் மாறிக்கொண்டிருக்க ஹனுமான் கடல் நோக்கி பாய்ந்தான். வாள் இன்னும் எரிந்தது, ஆனால் அவன் மனம் அமைதி. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.